தாவேகா கட்சியில் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் அப்புறம் விஜயபாஸ்கர் வந்து கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுகவிலேருந்து வரக்கூடிய கட்சியினரை வந்து பார்த்து சேர்க்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கு நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் உங்கள் ரெண்டு பேரும் இணைச்சிருக்காங்க. இதில் நிறைய அதிருப்தி வந்து தாவேகா தரப்புலையும் வருது, மற்ற பத்திரிகையாளர்களும் அதிருப்தியை தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, இப்போ வந்து ஒரு கட்சின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா எல்லாரும் சேருவாங்க. ஆனால் யாரை சேர்க்குறோங்கிறதுல ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ இவங்க விஜயபாஸ்கர் அவர்களும் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவங்களும் சரி, ரெண்டு பேருமே ஏடிஎம் வந்து ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தவங்க, முன்னாள் மினிஸ்டர் இருந்தவங்க. இவங்க மேல நிறைய வழக்குகள், நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஸோ தாவேகால சேரும்போது தாவேகால உள்ள சில மெம்பர்ஸே இதுக்கு வந்து ஏன் பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனா நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே இந்த எலெக்ஷன் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு விஜய் வேவ், ஒரு பெரிய எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்கு பொசிஷன் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இந்த வேவ்லயுமே இவங்க ரெண்டு பேரும் மாபெரும் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. விஜயபாஸ்கர் அப்பெல்லாம் விராலிமலையில ஆல்மோஸ்ட் பெரிய ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள் இவங்க வந்து ஊழல்வாதி, இவங்க கேஸ் இருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டினாலுமே மக்கள் இவங்க ரெண்டு பேரையுமே தேர்ந்தெடுத்து எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிறபடி இவங்க குற்றச்சாட்டு உள்ளாயிருக்கிறாங்க, வழக்கு இருக்கு அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே மக்கள் வந்து நிராகரிச்சிருக்கணும். ஆனால் மக்கள் வந்து இவங்க ரெண்டு பேருமே நிராகரிக்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஜெயிச்சிருக்கவே கூடாது. ஆனால் இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது மக்கள் வந்து இவங்க வந்து என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மனநிலைக்கு போயிருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்ன, இவங்க எல்லாருமே இதை வந்து பண்ண ஊழல் வழக்கு எல்லாமே அதிமுக காலத்திலையும் திமுக ஆட்சியில் இருந்த காலத்திலும் நடந்திருக்கே தவிர்த்து தாவேகா ஆட்சியில் இருந்த காலத்தில் நடக்கல. இப்போ ரெண்டு பேருமே விஜய் ஆட்சி காலத்தில் வந்து ஊழல் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி வழக்கில் சிக்கியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கட்சியும் சரி சட்டமும் சரி நடவடிக்கை எடுக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஆனால் இவங்க ரெண்டு பேருமே அதுக்கு முந்தின ஆட்சி காலகட்டத்தில் திமுக ஆட்சியில் இருந்தப்பையும் அதிமுக ஆட்சியில் இருந்தப்பையும் குற்றச்சாட்டுகள் இருந்தனால தான் அவங்க இப்போ வந்து அதெல்லாம் விட்டுட்டு இப்போ தாவேகா கட்சி பதவியாக இருக்கும் சரி எம்எல்ஏ ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகா வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இனிமே அவங்க தவறு செய்கிறாங்க, இல்லை ஆல்ரெடி உள்ள தவறுகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னா அதுக்கான தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு இது சிடிஆர் அவர்கள் கூட பிரஸ் மீட் சொல்லியிருந்தாரு. ஸோ இதை வந்து பெருசாக நம்ம எடுத்துக்க தேவையில்ல. இனிமேல் தப்பு பண்ணாலும் சரி ஆல்ரெடி பண்ணிக்க தப்புக்குமே சட்ட நடவடிக்கைங்கிறது கண்டிப்பாக எடுப்பாங்க. இன்னொன்று ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் அவங்க தொகுதி மக்களே அவங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க போது இப்போ மக்களே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க தான் அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது இதை வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம பேச தேவையில்லை என்னோட கருத்து. இனிமேல் தவறு செஞ்சாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக தட்டி கேட்கலாம், சட்டம் தன் கடமையை செய்யும் அது மாதிரி. ஸோ இதான் என்னோட கருத்து.